அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அல்லதீன அவ்ஃபு அஹ்தஹ். அம்மா பஅது ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. وقال رسول الله صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனையே போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹு தஆலாவுடைய அளவில்லா அன்பும் நிகரில்லா கருணையும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சத்திய சீலர்களான அல்லாஹ்வால் தனது திருமறையில் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்று கியாம நாள் வரைக்கும் பாராட்டப்பட்ட சஹாபாக்களின் மீதும், அவர்கள் வழிவந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான ஆண் பெண் சகோதர சகோதரிகள் அனைவரின் மீதும், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிலும் மிக குறிப்பாக புண்ணியம் நிறைந்த இந்த ரமதானில், கண்ணியம் நிறைந்த இந்த பள்ளியில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆவோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான நல்லடியார்களே, ஒரு சிறப்பு மிகு இரவு. அந்த இரவை பற்றி குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் தஆலா 114 வசனங்களில் ஒரு தனி வசனத்தையே, ஒரு தனி சூறாவையே இறக்கி வைத்திருக்கின்றான், தனி அத்தியாயத்தையே. அப்படி என்ன சிறப்புகள் இந்த இரவில் இருக்கின்றது? இந்த சிறப்புகளை எல்லாம் ஏன் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும்? நமக்கும் இந்த இரவுக்கும் என்ன தொடர்பு? நமக்கும் இந்த இரவுக்கும் என்ன தொடர்பு? நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் உள்ள சிறப்பு எந்த அளவிற்கு உயரியது? இது போன்ற காரணங்களும் காரியங்களும் ஒன்றுமே நாம் உணராமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் பள்ளிகளெல்லாம் விரிச்சோடி காண கிடக்கின்றது. நம்முடைய சிறப்பு என்னவென்று நமக்கே தெரியாது. ஏதோ பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், மரணித்துட்டோம் அப்படின்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சாதாரண விலங்கும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை, எல்லோராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு சாதாரண அற்பமான விலங்கு கூட பிறந்தது, வாழ்ந்தது, மரணித்தது என்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே வாழ்க்கையை தான் நாமும் வாழ வேண்டும் என்று இருந்தால் இந்த மனித குலமே தேவையில்லை என்று அல்லாஹ் தஆலா படைத்திருக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா முதலாக மனித சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற ஆவலை தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் வெளிப்படுத்திய போது மலக்குமார்கள் கேட்ட கேள்வியை நினைத்து பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், ரப்பே நஹ்னு நுகத்திஸு லக் நுஸப்பிஹு லக், நாங்கள் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், உன்னை தக்தீஸ் செய்து கொண்டிருக்கின்றோம். சுருக்கமாக புரிகின்ற வார்த்தையாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் உன்னை வணங்கி கொண்டிருக்கையில் மற்றோர் படைப்பு எதற்கு என்று கேட்டார்கள். கேள்வியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா?
படைப்பு மட்டும்தான் உன்னுடைய நோக்கமாக இருந்தால், வணங்குவது மட்டும்தான் உன்னுடைய நோக்கமாக இருந்தால், உன்னை வணங்குவதற்கு நாங்கள் இருக்கின்றோம், உன்னால் படைக்கப்பட்ட படைப்பாகிய நாங்கள் இருக்கின்றோம், 10ஓடு 11 இன்னொரு படைப்பு எதற்கு என்பதாக தன்னுடைய வினாவை முன்வைத்தார்கள். நியாயமான கேள்விதானே? சொல்லப்போனா உலகில் அல்லாஹு தாலா எத்தனை படைப்புகளை படைத்திருக்கின்றானோ எல்லா படைப்புகளுடைய அமைப்பையும் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. விண்ணில் உள்ளவையும் மண்ணில் உள்ளவையும் அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் மறக்கவே இல்லை. எந்த ஒரு படைப்பும் அல்லாஹ்வை மறப்பதே கிடையாது. 24 மணி நேரமும் எல்லா வினாடிகளும் நாழிகளையும் அல்லாஹு தாலாவை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இத்தனை கோடி படைப்புகள் இருக்க, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை எல்லாம் துச்சமாக கருதக்கூடிய, அல்லாஹு தாலாவுடைய சட்டங்களை எல்லாம் தூக்கி எறியக்கூடிய நம்மை போன்று படைப்பு அல்லாஹ்விற்கு எதற்கு தேவை? இந்த விஷயத்தை உணர்ந்த மலக்குமார்கள் இதைத்தான் கேள்வியாக முன்வைத்தார்கள். இப்படி ஒரு படைப்பு தேவையா என்பதாக. உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், ஹதரத் மூசா அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஒரு சமயம் அவர்களுக்கு ஒரு வினா எழுந்தது. நபிமார்களுக்கு எழக்கூடிய வினாக்கள் என்பது சந்தேகத்தின் அடிப்படையில் அல்ல, அல்லாஹு தாலாவை மேலும் அறிய வேண்டும், அல்லாஹு தாலாவை மேலும் விளங்க வேண்டும். நமக்கு அல்லாஹு தாலா எதை விளங்க வைத்திருக்கின்றானோ அதில் உறுதி வேண்டும் என்பதற்காக உண்டான வினாக்கள். அது நமக்கு ஏற்படுறது சந்தேகம், நபிமார்களுக்கு ஏற்படுவது யகீனியத்தான ஒரு கேள்வி. அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது, அதுவும் கூட தவறு. மூசா அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எழுந்த வினா, எழுந்த கேள்வி, அல்லாஹ் தாலா கோடான கோடி படைப்புகளை படைத்து வைத்திருக்கின்றான் இந்த பிரபஞ்சத்தில், இவைகளுக்கெல்லாம் எப்படி உணவளிப்பான், இவைகளுக்கெல்லாம் எப்படி ரிஸ்க் அளிப்பான், அளிக்க முடியாது என்ற சந்தேகத்தில் அல்ல, எப்படி அளிக்கின்றான் என்று தெரிந்து கொள்ளும் நோக்கத்தோடு கேள்வியை முன்வைக்கின்றார்கள். உடனே அல்லாஹ் தாலா வஹி அனுப்பினான். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்களுடைய கையில் ஒரு அசா இருக்கும். அந்த அசாவை வைத்து உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாறையை அடியுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கட்டளையிட அடித்தார்கள். பாறை பிளந்தது. மற்றும் ஒரு பாறை, மீண்டும் அடித்தார்கள், பிளந்தது. மற்றும் ஒரு பாறை, மீண்டும் அடித்தார்கள், பிளந்தது. ஆக மிகப்பெரிய 3 பாறைகள் பிளந்து வழிவிடுகின்றது. இறுதியாக அந்த பாறைக்குள் ஒரு சிறு புழு தன்னுடைய வாயில் பச்சை இலையை வைத்து கொண்டு அல்லாஹ் தாலாவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது. சுப்ஹான மன் யஅரிஃபுனி, என்னை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ரப்பே பரிசுத்தமானவன், என்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ரப்பு பரிசுத்தமானவன், என்னை மறக்காமல் எனக்கு ரிஸ்க் அளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பு பரிசுத்தமானவன். 3 பெரும் பாறைகளுக்குள் ஒளிந்திருக்கும் பூச்சிக்கு கூட உணவு கொடுக்க தெரிந்த அல்லாஹ்விற்கு சிறந்த படைப்பு என்று தேர்ந்தெடுத்த மனிதனுக்கு தர தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? அப்புறம் ஏன் ரிஸ்க் பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்? பஹ்லுல் தானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கபரு குழி தோண்டப்பட்டு இருந்தது. கால் அதில் தொங்க போட்டுட்டு உக்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க மண்ணில். வெளித்தோற்றத்தில் சித்தம் வேதளித்தவரை போன்று காணக்கூடிய ஒரு மஜ்தூபு பெரியாரவர். இவ்வுலகத்தில் தன்னை மறந்து அல்லாஹ்வில் மூழ்கடித்த ஒரு பெரியாரவர். அதே சமகாலத்தில் வாழ்ந்த சிர்ரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வழியாக செல்லும் பொழுது அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், பஹ்லுல் தானாவே என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? 2 விஷயத்தை பதிலாக கூறினார்கள். நான் இருக்கின்ற இடம் இருக்கின்றதே, யாரும் யாரை பற்றியும் பொருட்படுத்தவே மாட்டார்கள். கபிரிஸ்தான்ல யாரை பார்க்க போறாங்க, நம்ம நிலை என்ன ஆகுமோ என்ற நிலையில் இருக்கக்கூடிய இடம் அது. யாரும் என்னை பத்தி யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. 2வது, இந்த இடத்தை விட்டு நான் சென்று விட்டாலும் கூட என்னை பற்றி யாரும் புறம் பேச மாட்டார்கள். அப்பேற்பட்ட சிறந்த இடத்தில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்ன செய்றீங்கன்னு கேட்குறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இவர்கள் திருப்பு கேட்டார். சிர்ரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்து ஒரு வினாவை முன்வைக்கின்றார்கள். உணவு தேவையா? ரொட்டி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணுமா? வல்லாஹி, அல்லாஹின் மீது சத்தியமாக அதற்கான தேவை எனக்கு இல்லை என்று சொல்ல
என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, ரேட்டெல்லாம் எவ்வளோ கிடுகிடுன்னு ஏறிடுச்சு தெரியுமா, ஒரு ரொட்டி விலை என்னன்னு தெரியுமா, வேணான்றீங்க நீங்க அப்படின்னு இவர் கேட்க அவங்க சொன்னாங்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை, அதை பற்றி எனக்கு என்ன கவலை. அல்லாஹ் தஆலா மனிதர்களை எதற்காக படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புத். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் மட்டுமே அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றான். அதை நான் செய்கின்றேன். அதே சமயத்தில் வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, படைத்த படைப்புகளுக்கெல்லாம் ரிஸ்க் கொடுப்பது என் மீது கடமை என்று சொன்னானே அந்த ரப்பு, அவன் எனக்கு ரிஸ்க் கொடுப்பான், கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள். எப்படி விளங்கி வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது? ஒரு காலம் இருந்தது வாழ்க்கைக்கு சம்பாத்தியம் தேவை, இப்ப எப்படி மாறி போயிடுச்சு? சம்பாத்தியத்திற்காகவே வாழ்க்கை தேவை. அல்லாஹ் தஆலா வாழ்வதற்காக சம்பாத்தியத்தை சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஜும்ஆவில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வாரமும் ஓதுற இடத்துலாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம், உணர்வது இல்லை. தொழுவுங்க, அல்லாஹ்வை நினையுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள். இன்னைக்கு எப்படி மாறி போயிடுச்சு? ரிஸ்கை தேடுங்க, தொழுவலா பரவாயில்ல, நோன்பு வைக்கலனா பரவாயில்ல, ரமதானும் பரவாயில்ல, பக்ரீத்தும் பரவாயில்ல, எல்லாம் தூக்கி போடு. அல்லாஹ் எதை செய்ய சொல்கின்றானோ அதற்கு மாற்றம் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை படைத்து என்ன பலன்? இதைத்தானே மலக்குமார்கள் கேட்டாங்க, ஏண்டாலா இப்படி ஒரு படைப்பை படைக்கணுமா அப்படின்ட்டு. ஆனா அல்லாஹ் தஆலா மிக மிக நுட்பமானவன், மிக மிக விவேகமுள்ளவன். ஒற்றை வரியில பதில் சொன்னா, இன்னி அலமு மாலா தஅலமூன். என்னப்பா ஆலோசனை கேட்டேன்னு நினைச்சீங்களா? ஏதோ இருக்கிறீங்களேன்னு சொன்னேன், அதற்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாத பல லட்ச ரகசியங்களை அறிந்தவன் நான். வேலையை பார்த்துட்டு போன்ட்டான்ல, படைச்சான்ல, எல்லாம் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம். ஏன் படைச்சான்? ஆயத்தின் வழியாக நம்ம பார்த்தால், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் அப்படின்றது மட்டும்தான். அதுதான் பெரிய கேள்வியா மாறி போயிடுச்சு. இத்தனை படைப்புகள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்க நம்முடைய வணக்கமெல்லாம் ஒரு வணக்கமே கிடையாது. அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டா சலாம் சொல்ற வரைக்கும் அல்லாஹ்வை மட்டுமே சிந்தித்து தொழக்கூடியவர்கள் ஒருவராவது மனதை தொட்டு கையை தூக்க முடியுமா? என் உட்பட யாராலும் முடியாது. அது ஒரு கேள்வி ஆயிடுச்சு. அப்புறம் நோக்கம்தான் என்ன? ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅரிஃபூன். வெறும் வணங்குறது நோக்கம் அல்ல, எல்லா படைப்புகளும் அல்லாஹை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றது. மனிதனை அல்லாஹ் படைத்ததற்கான மிக முக்கியமான காரணம் அல்லாஹ்வை அறிய வேண்டும், முதல் விஷயம். பிறகு வணங்க வேண்டும், இரண்டாவது விஷயம். மற்ற படைப்புகள் அல்லாஹ்வை வணங்கலாமே தவிர அல்லாஹ்வை அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களாலும் கூட அல்லாஹ்வை வணங்க முடியுமே தவிர அல்லாஹ்வை அறிய முடியாது. அல்லாஹ்வை அறியக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை, மிக பெரும் ரகசியத்தை, மிக பெரும் பொக்கிஷத்தை மனிதனுக்குள் மட்டும்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதை நாமளா சொல்றோமா? இதையும் அல்லாஹ் தஆலா தான் சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆனை நாம் மலைகளிடத்தில் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்க ரப்பே வேணவே வேணான்னு மறுத்திடுச்சு. வானத்தை கேட்டாச்சு, பூமியை கேட்டாச்சு, எல்லா படைப்புகளையும் கேட்டாச்சு. எந்த ஒரு படைப்பும் அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த குர்ஆன் தான் அல்லாஹ்வை அழிவதற்கான, அல்லாஹ்வை விளங்குவதற்கான, அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கான கைடு. அதை ஏற்றுக்க யாராவும் தயாராக இல்லை. தயாராக இருந்தது நம்முடைய பாவா ஹஜ்ரத் ஆதம் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏத்துக்கிட்டாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அல்லாஹ் தஆலா பின்னாடியே சொல்லி காட்டுறான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. மனுஷன் கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்துட்டான். யாருமே ஏத்துக்காத ஒரு மிக பெரும் விஷயத்தை மனுஷன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு பல வியாக்கியானங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். எப்படி என்னை நீங்கள் அறிய வேண்டும், எப்படி நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதாக. ஒரு புறம் இப்படி, மறுபுறம் பார்த்தால் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் அப்படின்ற ஒரு சூறாவை தினசரி இமாம் ஓதிட்டே தான் இருக்கிறாங்க.
நாமளும் கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். 10ஓடு 11ன்ற மாதிரி இந்த காது வழியாக கேட்போம். அது உள்ளத்துக்குள்ளே போகிறதுன்றது சாத்தியமில்லாத காரியமாக மாறி மறுகாது வழியாக வெளியே போயிடுது. இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா 3 தடவை லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 3 இடத்தில் ஏன் அல்லாஹு தாலா ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் 3 தடவை சொல்ல வேண்டும்? முஃபஸ்ஸிரீன்களுடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு. முஃபஸ்ஸிரீன்கள் பார்த்த பார்வையில் அல்லாஹ்வை அறிந்த பார்வையாக இருந்த காரணத்தினால் விளக்கம் தருகின்றார்கள். லைலத்துல் கத்ர் யாருக்கு கொடுக்க வேண்டும்? லைலத்துல் கத்ர் எந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டும்? லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ரகசியத்தை அல்லாஹ் தஆலா இதில் சொல்லி காட்டியிருக்கின்றார். படைப்புகளிலே ஆகச் சிறந்த படைப்பு மனித படைப்பு. அவர்கள்தான் கண்ணியத்திற்குரியவர்கள். அவர்களுக்கு தான் லைலத்துல் கத்ர், மலக்குமார்களுக்கு கிடையாது. வானத்துல லைலத்துல் கத்ர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அர்ஷிலேயே கூட கிடையாது, பூமியில் மட்டுமே உண்டானது. மற்ற உயிரினங்களுக்கு லைலத்துல் கத்ர் இருக்கா? கிடையாது. மனித சமுதாயத்திற்கு மட்டுமே இது கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் படைப்புகளில் மிகச் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் தஆலா அங்கீகாரம் கொடுத்தான் அல்லவா? லைலத்துல் கத்ர் முதலாவது மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மனித படைப்பிலேயே ஆகச் சிறந்தவர் யார்? அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியை காட்டிலும் சிறந்த ஒரு படைப்பும் அல்ல, நபியை காட்டிலும் சிறந்த எந்த ஒரு படித்தரத்திலும் உங்களால் காண முடியாது. அப்ப யாருக்கு வழங்க வேண்டும் என்றால் அன்னலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்க வேண்டும். எந்த சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் என்றால் ஆதம் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் முதல் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை லட்சம் ரசூல்மார்கள் நபிமார்கள் வந்து போயிருக்கிறாங்க, சமுதாயத்தினர் இருக்கின்றார்கள். எந்த சமுதாயத்திற்கும் இது உகந்து அது அல்ல, தகுதியானது அல்ல. இதற்கு தகுதியானவர்கள், இதற்கு உகந்தவர்கள் உம்மத்து முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்தினர். இந்த 3 சூட்சமங்களை உள்ளடக்கிய வார்த்தையாக அதை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றார். அப்ப இந்த உம்மத்தினுடைய சிறப்பு என்ன? இந்த உம்மத்தினுடைய சிறப்பு நாம் எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கோம்? உம்மத்து முஹம்மதியானா யார்? இனிமே வரப்போறாங்களா இல்ல வந்து முடிச்சிட்டாங்களா? நாம் எல்லோருமே உம்மத்து முஹம்மதியா தான். நம்முடைய சிறப்பு நமக்கு என்ன தெரியும்? முன் சென்ற வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது, முன் சென்ற நபிமார்களுக்கு சொல்லப்பட்டது, மலக்குமார்களுக்கு சொல்லப்பட்டது, எல்லா படைப்புகளுக்கும் கூட சொல்லப்பட்டது. எல்லாம் அறிந்திருக்கின்றது. உம்மத்து முஹம்மதியாவின் சிறப்பு என்னவென்று அறியாத ஒரு நபர்னா உம்மத்து முஹம்மதி தான். தன்னை பத்தி தனக்கே தெரியல. திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், உனக்கு நான் வானத்தை வசப்படுத்தி கொடுத்து விட்டேன், பூமியை கொடுத்து விட்டேன், கடலை கொடுத்து விட்டேன், இதை கொடுத்து விட்டேன், அதை கொடுத்து விட்டேன். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இன்னத் துன்யா குலிகத் லக்கும், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், என்ன உங்களுக்கு தெரியுமோ எல்லாவற்றையும் உங்களுக்காக நான் படைத்தேன். வ இன்னக்கும் குலிகத்தும் லில் ஆஹிரா, ஆனா நீங்க ஏன், உங்களுக்கு எதுக்காக படைச்சிருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகின்றான், மறுமைக்காக. இன்னும் மற்றொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் லில்லாஹ், எனக்காக. உங்களை படைச்சது உலகத்துல வாழணுன்றதுக்காக கிடையாது, உங்களை படைச்சது உலகத்துல சம்பாதிக்கணுன்றதுக்காக கிடையாது, உங்களை படைச்சது உலகத்துல அனுபவிச்சு போகணுன்றதுக்காக கிடையாது. உங்களை படைத்ததனுடைய அடிப்படை நோக்கமே எனக்காக என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். புரியும் விதத்தில் நாம் சொல்வதாக இருந்தால், எதற்கோ நீ அடிமைப்பட்டு கிடக்கின்றாயே, உண்மையில் அது எல்லாமே உன்னுடைய அடிமை. ஒருத்தன் சூரிய வணங்குறான், உண்மை என்ன? சூரியன் அவனுக்கு அடிமை, ஆனா அடிமையை போய் வணங்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் தான் கையால செஞ்ச சிலையை வணங்குகின்றான், உண்மை என்ன? அது அவனுடைய அடிமை, அடிமைக்கு போய் அவன் கட்டுப்பட்டு இருக்கிறான்.
ஒருத்தர் உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகமே உனக்காகத்தான் வந்துவிட்ட போது, உன்னுடைய காலடிக்குள் அல்லாஹ் தஆலா போட்டு விட்ட போது அதன் காலடிக்குள் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். அல்லாஹ் கேட்க வருவது ஒரே ஒரு விஷயத்தை தான், எனக்கு மட்டும் அடிமையா இருப்பா, மற்றதெல்லாம் உனக்கு அடிமை என்று. நாம என்ன தேர்ந்தெடுத்தோம்? உனக்கு நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம், எல்லாவற்றிற்கும் நாங்கள் அடிமையாக இருக்க தயார். இருக்கின்றோமா இல்லையா? சஹாபாக்கள் வரலாறு பேசும்போது பெருசா சொல்லுவோம். 313 சஹாபாக்கள் தாங்க, ஆயுதமே இல்லை. 1000 பேர் இப்படி ஜெயிச்சாங்க, அல்லாஹ் இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான். ஏன்? அவர்கள் அல்லாஹ்விற்கு அடிமையாக இருந்தார்கள், அல்லாஹ் மற்றவர்களை அடிமையாக ஆக்கிவிட்டான். இன்று 280 கோடி முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் உலகத்தில். ஆனால் எல்லோருமே உலகத்திற்கு அடிமை. அதனால் எல்லாருக்குமே நாம் அடிமை. நடக்குதா இல்லையா? இப்போ உம்மத்து முஹம்மதியாவுடைய சிறப்பை நாம் என்ன உணர்ந்திருக்கின்றோம்? ஹஜ்ரத் மூசா அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போது பல்வேறு இடங்களில் ஒரே ஒரு உம்மத்தை மட்டும் மீண்டும் 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 அல்லாஹ் தஆலா சிறப்பித்து கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கின்றான். யார் அந்த உம்மத் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது. அந்த உம்மத் என்னுடைய உம்மத்தாக இருக்க வேண்டுமே என்ற அவாவும் அவர்களுக்கு இருந்தது. பார்க்கிறாங்க, தௌராத்துல சொல்லப்பட்டிருக்கு, பின்னொரு காலத்தில் ஒரு சமுதாயத்தை நான் வெளியாக்குவேன். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாசி தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். இது நபிமார்களுக்கு என்று பணிக்கப்பட்ட ஒரு பணி. நல்லவற்றை எடுத்துச் சொல்ல வேண்டும், தீயவற்றை பார்த்தால் அதை தடுக்க வேண்டும். ஆனால் இந்த காரியத்தை நபி அல்லாத நபியின் சமூகமே செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நான் கொண்டு வருவேன் என்பதாக தௌராத்தில் சொல்லப்பட்டிருந்ததை பார்த்து, ரப்பே என்னுடைய உம்மத்தாக்கின அது. அல்லாஹ் தஆலா சொன்ன பதில் இல்ல. தில்க உம்மத்து அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்தினர் என்பதாக அல்லாஹ் தஆலா பதில் சொல்லிவிட்டு மற்றொரு இடத்துல பார்க்கிறாங்க. அதுல பார்த்தா இப்படி வருது, பின்னொரு காலத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை வெளியாக்குவான். அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை மனதில் ஏந்தி, அந்த குர்ஆனை கல்பில் ஏந்தி மனனமாக ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன் இந்த வாசகத்தை அல்லாஹ் தஆலா சொல்றானா? இதற்கு முன்னால் மொத்தம் 104 ஏடுகள் குர்ஆனோடு சேர்த்து இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த ஏடுகள் வேதங்கள் என்பது மொத்தம் 104. இந்த 104ல் 103 மனிதர்களால் மனனம் செய்ய முடியாது. மனனம் செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கவே இல்லை அந்த வேதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. இதன் காரணமாகத்தான் ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தௌராத்தை மனனம் செய்தவுடன் மனிதர்கள் எல்லாம் வியந்து பார்த்ததோடு மட்டுமல்லாமல், இது மனிதனால் சாத்தியமே கிடையாது, இவர் நிச்சயமா அல்லாஹ்வுடைய மகன்தான் என்று ஷிர்க்குக்கு வழி தூண்டியது. ஏன்னா யாருக்கும் மனநசக்தி கிடையாது. அந்த வேதங்களை சுமக்கின்ற அளவுக்கு ஆற்றல் யாருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. ஆனால் உம்மத்து முஹம்மதியாவுக்கு பாருங்கள், எல்லா நபர்களும் குர்ஆனை மனனம் செய்ய முடியும். முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கதான் செய்கின்றான். இந்த ரமதானில் மட்டும் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள், பள்ளிவாசல்களில், வீடுகளில், மற்ற இடங்களில் எத்தனை ஹாஃபிதுகள் குர்ஆனை ஓதுகின்றார்கள், பின்னால் நின்று எத்தனை ஹாஃபிதுகள் குர்ஆனை கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெரும் பாக்கியத்தை ஒரு சமூகத்திற்கு நான் சொல்லுவேன், கொடுப்பேன் என்பதாக சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் கேட்கிறாங்க, ரப்பே பேசாம ஏன் உம்மத்தாக்கிறேன் அது. அப்பொழுதும் அல்லாஹ் சொன்னான், லா தில்க உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான் அது அப்படின்னு சொல்ல. அடுத்த இடத்துல பார்க்கிறாங்க, முன்னிருந்த சமுதாயத்தில் சதக்காக்களுடைய சட்டம் என்ன தெரியுமா? சதக்கா, ஜக்காத்து, குர்பானி எதுவாக இருந்தாலும் மலை உச்சியில் சென்று வைத்து விட வேண்டும். அவர்களுடைய சதக்காக்கள், குர்பானிகள், ஜக்காத்துகள் அங்கீகாரம் பெற்றது என்றால் அல்லாஹ் தஆலா விண்ணிலிருந்து ஒரு வெள்ளை நிறத்தில் நெருப்பை அனுப்பி அதை பொசுக்கி விடுவான். மக்பூல் ஆகவில்லை என்றால் நெருப்பும் வராது, பொசுக்கவும் பொசுக்காது, அப்படியே அது வீணாகி போகிவிடும். சரி, நெருப்பு வந்து பொசுக்கடிச்சு கபூல் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க, யாருக்கு பிரயோஜனம் உண்டு அதில்? தௌராத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், பின் நாட்களில் ஒரு சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன், சதக்காக்களை அவர்கள் உண்பார்கள், ஜக்காத்துகளை அவர்கள் உண்பார்கள், குர்பானிகளை அவர்கள் உண்பார்கள், ஆனாலும் நான் அங்கீகரிப்பேன்.
ஜகாத் யாருக்கு கொடுக்குறோம்? நெருப்புக்கா கொடுக்குறோம்? வீணா போறதுக்கா போடுறோம்? குர்பானியை கொண்டு போய் குப்பையிலையா கொட்டுறோம்? அல்லாஹ்வின் பெயரை சொல்லி குர்பானி கொடுக்கின்றோம், சாப்பிடுவது நாம். அல்லாஹ்வின் பெயரால் ஜகாத்தை கொடுக்கின்றோம், சாப்பிடுவது மனிதர்கள். அல்லாஹ்வின் பெயரால் சதகாக்கள் கொடுக்கின்றோம், சாப்பிடுவது மனிதர்கள். ஆக இபாதத்தும் நீங்க செய்யலாம், அதை நீங்களே பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற சிறப்பையும் நான் வழங்குவேன் என்று சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆசை, ரப்பி என்னுடைய உம்மத்தை ஆக்கிடு. மீண்டும் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் தில்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்கு தான் அந்த பாக்கியம். அடுத்த இடத்துல பார்க்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான், பெரிதொரு சமுதாயம் நான் கொண்டு வருவேன், ஒரு நல்ல விஷயத்தை எண்ணினால் போதும் அவர்களுக்கு நன்மை செய்ததாக நான் எழுதிவிடுவேன். ஒருவேளை நன்மையை செய்துவிட்டால் அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப 10, 100, 700, 1000 எத்தனையோ மடங்கு நான் கொடுத்து விடுவேன் என்பதா. இதை பார்த்து இன்னும் ரொம்ப ஆசை, பேசாம என் உம்மத்தை ஆக்கிட ரப்பே. மீண்டும் அல்லாஹ் சொன்னா, தில்க உம்மத்து அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு இடத்துல பார்க்கறாங்க, வர்றதுல அவங்க தான் கடைசி சமுதாயம், அதுக்கப்புறம் கியாமத்து தான். ஆனா முதல்ல சுவனத்தில் போகக்கூடியவர்கள் தாஹிலூன லவ்வலூன ஃபில் ஜன்னா என்று அல்லாஹ் தஆலா சொன்னவுடன் என்னுடைய உம்மத்தாக இருக்கக்கூடாதா என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்க, இல்லை. இப்போதும் அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான், கடைசி நபியின் உம்மத்தினருக்கு தான் அந்த பாக்கியம். மற்றொரு இடத்தில் பார்க்கின்றார்கள், ஹுமுல் முஷஃபிஊன, சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்போம், அந்த சிபாரிசை நாங்கள் அங்கீகரிக்கவும் செய்வோம். எத்தனை ஹதீஸுகள்! ஒரு ஹாஃபிஸ் நரகம் வாஜிபான 10 நபர்களை சுட்டி காட்டி, ரப்பே இவர்களை சுவனத்தில் அனுப்பு என்றால் கேள்வி கணக்கே இல்லாமல் அவர்களை சுவனத்திற்கு அனுப்புவான். ஒரு ஆலிம் 40 நபர்கள் நரகத்திற்கு உறுதித்தான ஆக்கப்பட்டவர்கள், இவர்களை சுவனவாசிகளாக மாற்று என்று என்றால் அல்லாஹ் தஆலா மறு கேள்வி கேட்காமல் சுவனவாசிகளாக ஆக்குவான். இப்படி ஒரு பட்டியலை சொல்லிக் கொண்டே போகலாம். சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பேன், அந்த சிபாரிசையும் நானே அங்கீகரிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்படி வரிசையா சொல்லிட்டே வர்ற மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஒவ்வொரு இடமும் சளைக்காம கேட்கிறாங்க, என்னுடைய உம்மத்தாக்கு. எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ஒரே பதில் தான் சொன்னான், லா, இல்ல இல்ல இல்ல. என்னதாங்க பதில்? தில்க உம்மத்து அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எல்லா பாக்கியமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்கு மட்டும்தான். பொறுமை இழந்துட்டாங்க ஹஜ்ரத் மூசா அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது போன்று பலகைகளில் தான் தௌராத் எழுதப்பட்டு இருந்தது. அதை வச்சுட்டு தான் படிச்சு எல்லார்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா எல்லாவற்றிற்கும் சிறப்பு சிறப்பு சிறப்புன்னு உம்மத்து முஹம்மதியாவே குறிப்பிட்டு வருவதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தகவலை ஹஜ்ரத் கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு கட்டமாக அந்த தௌராத்தை இப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு, பேசாம என்ன உம்மத்து முஹம்மதியா ஆக்கிடுறார் அப்படின்னு கேட்டார். ஒரு நபி, வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகம் 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 உரையாடிய நபி என்றால் அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான். குர்ஆனை திறந்து பாருங்கள், எந்த ஒரு சூறாவும் எந்த ஒரு அத்தியாயமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசாம இருக்காது. எல்லா சமயங்களிலும் சகஜமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் உரையாடக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை பெற்ற ஒரு நபி. அந்த நபிக்கு கொடுக்கலைங்க, அந்த உம்மத்துக்கு கொடுக்கல. பனு இஸ்ராயலர்களுக்கும் உம்மத்து முஹம்மதியாவுக்கும் கம்பேரிசன் வச்சோம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் உண்டு. பனு இஸ்ராயலர்களுக்கு எதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ அதை விட பன்மடங்காக உம்மத்து முஹம்மதியாவுக்கு கொடுத்தான். அப்படி கிடைத்ததுதான் லைலத்துல் கத்ர் என்பது. பனு இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் 1000 மாதங்கள் தொடர்படியாக ஒரே ஒரு வினாடி கூட அல்லாஹ் தஆலாவிற்கு மாறு செய்யாமல், வேறு விஷயங்களில் உலக காரியங்களில் ஈடுபடாமல் 24 hours 24 மணி நேரமும் அல்லாஹ்வை வணங்குவது மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்த நல்லடியார்கள் ஏராளம். ஒரு அரசர் இருந்தார். அந்த அரச பெருமானார் அல்லாஹ் தஆலாவுக்கு பிடித்தமான காரியங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக, நபியின் மூலமாக சொல்லி அனுப்புகின்றான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னுடைய அமல்கள் எல்லாம், ஜிஹாது செய்ய நீ முயற்சி செய் என்பதாக.
அவர் ஆசைப்பட்டார், எனக்கு 1000 பிள்ளைகள் பிறந்தாலும் கூட நான் ஜிஹாதுக்கு அனுப்ப தயார் ரப்பேன்னு சொல்ல அல்லாஹ் 1000 பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு மாதத்திற்கு ஒரு பிள்ளை போருக்கு சென்று ஷஹீதாகி விடுவார், மறுமாதத்தில் மறுபிள்ளை, இப்படி 1000 பிள்ளைகளையும் ஷஹீதாக்கி இறுதியாக தானும் போருக்கு சென்ற ஷஹீதானவர் அவர். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சஹாபா பெருமக்கள் ஆனந்தப்பட்டார்கள். இவர் மாதிரி சாலிஹ் யார் இருக்க முடியும்? ஆனா அல்லாஹ் சொன்னா, இவர் மாதிரி சாலிஹா இதை விட பெஸ்டான ஒண்ணே உங்களுக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதெல்லாம் கிடையாது, அதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா வரையறுத்து சொல்லவில்லை இத்தனை மாதம் என்று. இதை விடன்னு சொன்னானே தவிர ஸ்டார்டிங் தான் சொல்லி இருக்கிறான். மினிமம் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சொன்னா 1000 அப்படின்றது மேக்சிமம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். பிகைரி ஹிசாப், கணக்கே இல்லாமல் நான் வழங்குவேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கின்றான். இப்பேற்பட்ட சிறப்புகளை கொடுக்கின்ற அந்த அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்து முஹம்மதியாவில் நம்மை பிறக்க வைத்திருக்கின்றானே, எத்தனை பேர் இந்த உம்மத்து முஹம்மதியாவை உணர்ந்திருக்கின்றோம்? அன்னலம் பெருமான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நான் சுவனத்தில் நுழையாத வரை எந்த ஒரு நபியும், லட்சோபலட்ச நபிமார்கள் வந்தார்களே, அதில் ஒரே ஒரு நபியும் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் ஹஜ்ரத் ஈசா ரூஹுல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரை எந்த ஒரு நபியும் நான் சுவனத்திற்குள் காலடி எடுத்து வைக்காத வரை உள்ள வரவே முடியாது. அதோடு நிறுத்தவில்லை. அடுத்த வார்த்தையில் அண்ணலும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து சுவனத்திற்குள் செல்லாத வரை எந்த நபியின் உம்மத்தும் சுவனத்துக்கு போக முடியாது, வாய்ப்பே கிடையாது. எப்படிப்பட்ட சிறப்புகள்! மிஅராஜை பற்றி நாம் கேள்விப்படுகின்றோமே, மிஅராஜில் நடந்த எத்தனை ரகசியங்கள் நமக்கு தெரியும். அல்லாஹு தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் 24,000 விஷயங்கள் அந்த இரவில் இருவரும் பேசிக்கொள்கின்றார்கள். 12,000 விஷயங்கள் வெளிப்படையான விஷயங்கள், தொழுகை, நோன்பு, இது மாதிரி 12,000 விஷயங்கள் ரகசியங்கள் பேசினார்கள். அந்த ரகசியத்தில் 3ஐ சொல்லவா? அல்லாஹ் தஆலா அன்னலம் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொன்னான், உங்களுடைய உம்மத்திற்கு நான் ஆயுளை குறைத்து விட்டேன், 60ஓ 70ஓ இவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்தை எடுத்து பாருங்க, 1000 வருஷம் வாழ்ந்தவர்களும் உண்டு. ஹஜ்ரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் 950 வருடங்கள் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய உம்மத்து 1000ஐ தாண்டி வாழ்ந்தவர்கள். உம்மத்து முஹம்மதியாவில் காட்ட முடியுமா? சஹாபா பெருமக்களில் விரல் விட்டு எண்ணி சொல்ல முடியும். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் தான் 100ஐ தாண்டியவர்கள். லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்களில் விரல் விட்டு 1, 2, 3 பேர் தான் 100ஐ தாண்டியவர்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்கள், 60, 70 இதுக்குள்ளே எல்லாம் மௌத்து. உங்களுடைய உம்மத்திற்கு நான் ஆயுளை குறைத்து விட்டேன். என்ன காரணம் தெரியுமா? அடுத்து அதையும் சொல்றாங்க, உங்களுடைய உம்மத்து பாவம் அதிகம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக. எவ்வளவு ஆயுள் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பாவம் செஞ்சா அந்த அளவுக்கு நரகத்துல இருக்கணும் இல்ல? உதாரணமா யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தை யோசிச்சு பாருங்க, எத்தனை வருடங்கள் கபர்ல இன்னும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நரகத்துக்குள்ள போனா அவங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நரகத்தினுடைய ஒரு நாள் என்பது உலகத்தினுடைய 1000 வருடங்கள். ஒருவர் தொழுகையை வேண்டுமென்றே ததா செய்து விட்டால், ஏதோ தூங்கிட்டாரு, மறந்துட்டாரு, நினைவுக்கு வந்தா தொழுதுறணும், இது ஹுக்கும், அவருக்கு தண்டனை எல்லாம் கிடையாது. அல்லாஹ் அவர்கள் மீது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது கிடையாது. இது எதேர்ச்சையாக தற்செயலாக நடந்த ஒரு விஷயம். வேண்டுமென்றே தொழுகையை கதாமாக்குதல்னா என்ன? ஏதோ தொழுவலாம், வக்தே போயிடுச்சு, அடுத்த வக்து வந்துட்டாரு, இல்லைங்க வேலை இருந்துச்சு தொழ முடியல, சரி போ தொழுதில்லாமேன்ட்டு ரொம்ப சூஃபியா அப்போ தொழுவாரு. இவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனை ஹதீஸ் என்ன சொல்கின்றது தெரியுமா? ஒரு ஹுக்குப் அவர் நரகத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஹுக்குப் என்றால் 2,88,00,000 வருஷங்கள். வேண்டுமென்றே ஒரு தொழுகையை கதாவாக்கியவருக்கு இந்த நிலை என்றால் தொழுகை விட்டவருடைய நிலை என்ன? இங்கு இத்தனை பேர் இருக்கின்றீர்கள், சொல்கின்றேன், வருத்தப்படாதீர்கள், ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். எத்தனை பேர் தொழுகையை சரியாக நிறைவேற்றியவர்கள்? லைலத்துல் கத்ர் தொழுகையாளிகள்னு தனியா இருக்கிறார்.
அன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற நாட்கள்ல பார்க்க முடியாது. ஜும்மாவுடைய தொழுகையாளிகள் இருக்கிறாங்க, அன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். ஈதனுடைய தொழுகையாளிகள் இருக்கிறாங்க, அன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் நீங்க எல்லாம் உம்மத்து முஹம்மதியா கிடையாதா? அல்லாஹ் தஆலா சொன்ன அபுது நீங்க கிடையாதா? நீங்களும் மற்ற படைப்புகளை போன்று என்று எண்ணிக்கொண்டீர்களா? இப்ப அல்லாஹ் சொன்ன நோக்கம் உங்களுடைய காதுல விழவில்லையா? எங்க போயிட்டு இருக்கிறோம்? பலஸ்தீன் மக்கள் இப்படி போட்டு வாட்டுறான், மோடி இப்படி போட்டு அடிக்கிறான், யோகி அப்படி போட்டு நொறுக்கிறான். பேச தெரிந்த நமக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாட தெரிந்திருக்கின்றதா? அல்லாஹ் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற நம்ம தவறுதலாக நடந்திருக்கின்றோமா அல்லது நிறைவேற்றி இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். இப்படிதான் செய்யறான், அப்படிதான் செய்யறான், எல்லாம் புலம்புவோம். நீ என்ன செஞ்ச? அல்லாஹ் சொன்னதை நீ செய்து அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை, செய்யவில்லை என்று கேட்டால் ஒரு பக்கம் நியாயம் என்று வைத்துக் கொண்டாலும் அது சரி என்று சொல்லலாம். அல்லாஹ் சொன்ன எதையும் நீ கேட்க மாட்டாய், நீ சொல்வது எல்லாவற்றையும் அல்லாஹ் கேட்க வேண்டும் என்றால் இதைவிட முட்டாள்தனம் வேற என்ன இருக்க முடியும்? சையதுனா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு வியாபாரம், சீசன் வந்துருச்சு, சும்மா உட்கார்ந்தா கல்லா கட்டிட முடியுமா? அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அது போன்று தான் சிறப்பு மிக இரவுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றது. சீசன் அந்த டைத்துல மட்டும்தான் அதை அடைய முடியும். இந்த இரவு கடந்து விட்டால் மீதி இருக்கக்கூடிய எந்த இரவிலும் கூட நீங்க லைலத்துல் கத்ரை அடைய முடியாது. அதான் முடிஞ்சிடுச்சு, அப்புறம் எங்கிருந்து அடையிறது? சையதுனா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள், உம்மத்து முஹம்மதியா என்று சொல்ல தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும், வார்த்தையால் அல்ல, உண்மையால். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது காலத்தில் ஆராபு ஆமன்னா, சில கிராமவாசிகள்லாம் வந்து சொன்னாங்க நாங்களும் மூமின் தான் ஆமன்னா அப்படின்னு. அல்லாஹ் சொல்றான் மூமின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க, முஸ்லிமின் வேணா சொல்லிக்கலாம். ஏன்? இன்னும் ஈமான் முழுமையாக அவர்களுடைய உள்ளத்தில் நுழைவில்லை. ஈமான்னா என்ன தெரியுமா? சையதுனா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், உள்ளத்தால் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்பது, அதை நாவால் மொழிவது, செயலால் அதை வெளிப்படுத்துவது. அல்லாஹ் தொழ சொன்னா நான் தொழுவுறேன், அல்லாஹ் இதை செய்ய வேண்டான்னு சொன்னா இதை நான் செய்யல, அல்லாஹ் இப்படி கொடுக்க சொன்னா நான் கொடுக்கிறேன், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நான் சாப்பிடல. இப்படி எல்லாமே செய்தால் மட்டும்தான் அவர் உண்மையான பரிபூர்ணமான மூமின் என்று அர்த்தம். அதனால்தான் அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ப நம்ம மூமினா முஸ்லீமா? தைரியமாக சொல்லலாம் முஸ்லீம் தான், மூமின் கிடையாது. எத்தனை பேர் ஈமான்ல பரிபூர்ண நிலையை நாம் அடைந்திருக்கின்றோம், அதற்காக வருத்தப்பட்டு இருக்கின்றோம்? இல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள், என்னுடைய உம்மத்து இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை பாதுகாக்கின்ற காலமெல்லாம் கண்ணியமாக இருப்பார்கள். இதனுடைய மகத்துவத்தை என்று மீறுகின்றார்களோ அவர்கள் இழிவுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று 1400 வருடங்களுக்கு முன்னாலே நபி சொல்லிட்டு தான் போனாங்க. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது, நோன்பு வைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது, நோன்பை வைப்பதற்கு தயாராக இல்லை, அது அவரை மட்டும் பாதிக்கும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். நான் வைக்கலன்னா உனக்கு என்ன? ஆனால் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாசி. நீ ஒருவன் செய்கின்ற பாவத்தினால் இந்த திடலிலும் சரி அந்த கடலிலும் சரி என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுகின்றதோ அது நீதான் என் காரணம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் செஞ்ச உனக்கு என்ன? இல்லை, ஒருவர் செய்யக்கூடிய பாவம் எல்லோருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு தெரு இருக்கின்றது, அந்த ஒரு தெருவில் ஒரே ஒரு நபர் தொழுவுலன்னு வச்சுக்குவோம். அந்த ஒரு நபருடைய முசீபத்து 40 வீட்டுக்கு தாக்கும் என்பதுதான் இமாம்களுடைய சான்று. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவன் தானே தொழுவல. இல்லை, அதனால்தான் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டினான், தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி அப்படின்ட்டு. நல்லது நீங்க என்ன செஞ்சாகணும், எடுத்து சொல்லி ஆகணும். அவர் தொழில்னா எனக்கு என்னப்பா அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் மாட்ட வேண்டியதான், நானும் மாட்ட வேண்டியதான், எல்லாருமே மாட்ட வேண்டியது. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை எப்படி ஆக்கினான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு உடலை போன்று காலில் அடிபட்டுச்சு, காலுக்கு தான் அடிபட்டுச்சு, கண்ணிலே அங்க தண்ணி வருது, கண்ணை பார்த்து சொல்ல வேண்டியதானப்பா காலுக்கு தான் அடிபட்டுச்சு, நீயே அழுவுற, சொல்ல முடியுமா யாராலும்? இதே போன்று தான் ஒரு முஃமினுக்கு வேதனை என்றால், ஒரு முஃமின் அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்றான் என்றால், ஒரு முஃமின் தவறான பாதையில் செல்கின்றான் என்றால் நமக்கு அந்த உறுத்தல் வர வேண்டும். ஏன் இப்படி ஆயிடுதான், ஏன் இப்படி போயிட்டான், அவனை என்ன செய்யலாம் நாம அப்படின்ட்டு.
இந்த உணர்வு வரலை அப்படின்னா நம்ம உண்மையான மூமின் இல்லைன்னு அர்த்தம். இது ஹதீஸனுடைய கருத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எதை நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அதைத்தான் உங்களுடைய சகோதரருக்கு ஆசைப்பட வேண்டும் என்றால் பொருள்ல மட்டும் அர்த்தம் கிடையாது. நீங்கள் சுவனபதியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருக்கும் அதை நீங்கள் நினையுங்கள். உங்களை அல்லாஹ் விரும்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எல்லோருக்காகவும் அதை நீங்கள் விரும்புங்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். குர்ஆனும் ஹதீஸும் எதையுமே சொல்லாம விடல. இப்படின்னு சொல்லும் போது சில அதிமேதாவிகளும் உண்டு, இப்படி சொல்லுவாங்க, இந்த காலத்துக்கு குர்ஆனும் ஹதீஸு பொருந்துமா? இப்படி கேட்பீங்கன்னு தெரியும், படைச்சவனாச்சே. அதையும் சொன்னா, எப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆன் பொருந்துமா, இந்த ஹதீஸ் பொருந்துமா என்ற சிந்தனை வந்து விட்டதோ, எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் குர்ஆனின் மூலம் சொல்லுகின்றான், சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு சூறாவை, ஒரே ஒரு ஆயத்தை இந்த குர்ஆனை போல கொண்டு வந்து காட்டுன்றான். பொருந்தாதுன்னு நினைக்கிறல்ல, ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வா. அதற்காக யாரை வேண்டும் என்றால் நீ அழைத்துக்கொள், எத்தனை உதவிகள் தேவையோ எடுத்துக்கொள். ஒரு ஆயத்தை கொண்டு வா. ரிசல்ட்டையும் அல்லாஹ் சொன்னா, உன்னால் கொண்டு வர முடியாது. ஃபைல்லம் தஃஅலு வலன் தஃஅலு ஃபத்தகுன் நாரல் தீ. அல்லாஹ் அடுத்த வார்த்தையில சொல்லிட்டான், உனக்கு நரகத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், பயந்து இருந்துக்க. அந்த சிந்தனை வந்து விட்டால் ஈமானுடைய கோட்டை விட்டு நாம் வெளியே சென்று விடுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம்? வெளியில சொல்ல மாட்டோம், உண்மை எல்லோருமே நினைக்கிறோம். இந்த காலத்துக்கு இந்த ஷரியத் சட்டம் பொருந்துமா? இந்த காலத்துக்கு இந்த ஹதீஸின் படி அமல் செய்யுமா? ஹஜ்ஜத் பேசுன்னு பேசிட்டே இருக்கிறார். இந்த எண்ணம் வந்த மாத்திரத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய ஈமானை விட்டு நீங்கள் வெளியேறி விட்டீர்கள். அப்ப மவுத்து மட்டும் ஈமான்ல வரும் நினைச்சீங்களா? வெளித்தோற்றத்துல மூமின்னு கபரஸ்தான் அடக்கம் செஞ்சிடலாம், அவ்வளவுதான். அங்க போன பிறகு ஒரிஜினாலிட்டி எல்லாமே கிளியர் ஆயிடுமே. அப்ப என்ன செய்ய முடியும்? அப்போ உம்மத்து முஹம்மதியாவை நாம் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கின்றோம்? இந்த உம்மத்து முஹம்மதியாவுக்கு இப்படியெல்லாம் சிறப்பை அள்ளி கொடுக்கின்றான். முதல் விஷயம் அது. இரண்டாவது விஷயமாக அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், பண பலத்தை நான் குறைச்சிட்டேன் உங்களுடைய உம்மத்துக்கு. இன்னைக்கு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டமே பெருசா இருக்கு இல்லையா? ஆனால் இதை குறைத்து விட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். முன்னிருந்த சமுதாயத்தினருக்கு கொடுத்த செல்வத்தில் 100ல் 1 கூட இல்லை, 1,00,000ல் 1 கூட இப்ப அல்லாஹ் கொடுக்கவே இல்லை செல்வத்தை. இதுக்கு இவ்வளவு ஆட்டம். அதையும் அல்லாஹ் சொன்னான், ஹாரூன மாதிரி எல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது இல்லை, செல்வத்தால் அழிஞ்சு போனவன். ஃபிரௌன மாதிரி யாரும் அழிந்துட போயிடக்கூடாது இல்லை, நம்ரூத மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது இல்லை, ஹாமானை போல யாரும் போயிடக்கூடாது இல்லை, அதுக்காகத்தான் இப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு. மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், உங்களுடைய உம்மத்தை நான் கடைசி உம்மத்தாக ஆக்கினேன். ஏன் தெரியுமா? ரொம்ப நாள் கபூர்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரமா கியாமத்து வந்துடும், கேள்வி கணக்கு வந்துடும், அடுத்து போயிடலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலம், அந்த காலத்தில் இறந்தவர்கள் கபரில் இருக்கின்றார்களே, அவர்களுடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் நம்முடைய உம்மத்து முஹம்மதி என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் பார்த்து பார்த்து செதுக்கி இவ்வளவு வசதிகளை கொடுத்திருந்தும் கூட அதை பயன்படுத்த தெரியாதவர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் இதை விட பெரிய ஏமாற்றம் என்ன இருக்க முடியும்? எதனா சொல்ல முடியுமா? இதோட பெரிய ஏமாற்றம் எதனா இருக்குன்னா இல்லவே இல்லை. எல்லாம் வெட்ட வெளிச்சமாக அல்லாஹ் தஆலா காட்டி விட்டான். இதுதான் நீ, இதுதான் உன்னுடைய அந்தஸ்து என்பதாக. அதனால் தான் குர்ஆனில் மலக்குமார்களிடத்தில் பேசிய போது அல்லாஹ் மனிதனை படைக்கவிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நேரடியாக மனிதனை படைக்கின்றேன் அப்படின்னு சொல்லல, என்னுடைய பிரதிநிதியை படைக்கின்றேன் அப்படின்னு சொன்னான். பிரதிநிதினா என்னங்க? ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, சப் கலெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, சப் இன்ஸ்பெக்டர். அந்த கலெக்டரோ அந்த இன்ஸ்பெக்டரோ இல்லைனா அவருடைய ஸ்தானத்தில் இருந்து அவருடைய காரியத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அந்த சப் கலெக்டருக்கு உண்டு, அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு உண்டு. அல்லாஹ் தஆலா காலிக் என்றால், அவன்தான் அரசன் என்றால், அவனுடைய பிரதிநிதியாக நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய போகின்றோம். அந்த தகுதியை நமக்குள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதை உணர்த்தத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், வெறும் வணங்குறதுக்கெல்லாம் படைக்கல அல்ல, அல்லாஹ்வை புரிஞ்சுக்கணும். அவன் அரசன்னா நீ பிரதிநிதின்றது விளங்கிக்கணுன்றதுக்காகத்தான் அல்லாஹ் உன்னை படைச்சிருக்கிறான் அப்படின்னு. நல்லா சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா மாதங்களையே சிறப்பான மாதமாக ரமதானை ஆக்கி, நாட்களிலேயே சிறந்த நாட்களில் ஜும்ஆ நாளை தலைமையானதாக ஆக்கி,
இரவுகளிலேயே சிறந்த இரவாக லைலத்துல் கத்ரை ஆக்கி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை தானே. நாட்களில் சிறந்த நாள் வெள்ளியை நமக்கு கொடுத்தான், மாதங்களில் சிறந்த ரமதானையும் கொடுத்தான், இரவுகளில் சிறந்த லைலத்துல் கத்ரையும் கொடுத்தான். நேத்து வரைக்கும் இருந்து மௌத்தா போனவங்க எத்தனை பேரு? இன்னைக்கு வரைக்கும் இருந்தா கூட மௌத்தா போனவங்க எத்தனை பேரு? இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியம் கொடுத்திருக்கின்றான் என்றால் இதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌம் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அப்படி ஒரு சமூகத்தை நான் உருவாக்குவேன் என்று அல்லாஹ் தஆலா சபதமிடுகின்றான். அப்ப அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்கள் தான் இந்த கேட்டுக்கு உள்ள வரவே முடியும். இந்த செகண்ட் கூட கேட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வர முடியல. வரணும்னு ஆசை வச்சாலும் முடியாது. அல்லாஹ் அவர்களை நேசிக்கவில்லை. இதை விட துர்பாக்கியம் என்ன இருக்க முடியும்? படைத்த ரப்பே, நீ வீட்டுக்கு வராத, உள்ள வர உனக்கு தகுதியே கிடையாது என்று ஒதுக்கி விட்டால் அவனை விட துர்பாக்கியசாலி யாரும் கிடையவே கிடையாது. நம்மளை கொண்டு வந்தானா இல்லையா? எத்தனை பேர் நம்ம தொழுகையாளியாக இருந்தோம்? ஒரு நாளாவது ஐவேளை ஜமாத்தோட தொழுந்திருப்போமானா? நோன்புகளை சரியான முறையில் நிறைவேற்றி இருப்போமானா? இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்யக்கூடிய நம்மை கூட அல்லாஹ் நேசிக்கின்றான், மறக்கவில்லை. ஆனால் அவனை நாம் மறந்து மட்டுமே வாழ்கின்றோம், நேசிக்கவே இல்லை. நிறைவாக ஹஜ்ரத் துன்னுன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றான். அல்லாஹ் எப்பேற்பட்ட நேசன், இந்த உம்மத்து முஹம்மதியாவை எந்த அளவுக்கு நேசிக்கின்றான் என்பதை ஒரு முறை ஆற்றோரத்தில் துணி துவைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தேள் வருகின்றது. கரையோரம் நின்றுடுச்சு, தண்ணிக்குள்ள போக முடியாது. ஒரு ஆமை தண்ணீரில் இருந்து வருகின்றது. அந்த ஆமையின் முதுகில் ஏறி அந்த தேள் பயணிக்கின்றது ஒரு இடத்தை நோக்கி. இதை பார்த்த துன்னுன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏதோ ஒரு விந்தை நடக்க இருக்கின்றது, பார்த்துடலாம், அவங்களும் ஃபாலோ பண்ணியே போறாங்க. மறுகரைக்கு போகுது. அந்த ஆமை நின்றவுடன் தேள் இறங்கி வேகமாக ஒரு தோப்பு இருக்கு, தென்னந்தோப்பு, உள்ள போகுது. ஒரு மரத்திற்கு கீழே வசதி வாய்ப்பு நிறைந்த எல்லா வசதிகளையும் எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்க பெற்ற ஒரு நபர் முழு போதையில் தன்னை அறியாமல் உறங்கி கொண்டிருக்கிறார். தலைமையில கருநாகம் இருக்கு, கடிக்க 2 ஃபீட் தூரம்தான். இந்த தேள் போகுது. அந்த நாகம் இவரை கொட்டுவதற்கு முன்பாக தேள் அந்த பாம்பை கொட்டி மௌத்தாக்கிடுச்சு. ஒரு விஷஜந்து வைத்து மற்றொரு விஷஜந்தை அல்லாஹ் தஆலா முடித்து விட்டான். முடிஞ்ச கையோடு அந்த தேள் மீண்டும் செல்கின்றது. ஆமையின் முதுகில் ஏறி தான் வந்த வழியே போய் சேர்ந்துருச்சு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த துன்னுன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வியப்பின் உச்சத்திற்கு சென்று அங்கே அப்படியே சில மாதிரி உக்காண்டாங்க. திடீர்னு ஒரு சிந்தனை வந்தது. அந்த வாலிபரை எழுப்பும் போது பிரசித்தி பெற்ற ஒரு இறைநேசர் துன்னுன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்கணும், அது தாங்களா, நீங்க எப்படி இங்க? ஏன்னா இவன் போதையில இருக்கிறான், அந்த மாதிரி சூழல் இருக்கிற இடத்துல இவர் ஏன் வர்றார் அப்படின்ற ஆச்சரியத்துல நீங்க எங்க இங்கன்னு கேட்கும் போது அவர்கள் சொல்லி காட்டினார்கள், படைத்த ரப்புக்கு நீ மாறு செய்து கொண்டிருக்கின்றாய், படைத்த ரப்பை நீ மறந்து விட்டாய், படைத்த ரப்பினுடைய சிந்தனையே உனக்கு இல்லை. ஆனால் எனக்கு விந்தையாக இருந்தது, உன்னை அல்லாஹ் மறக்கவில்லை, உன்னை காப்பாற்ற அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் ஒரு ஏற்பாடை செய்தார். ஒரு பாவி அல்லாஹ்வுக்கு வாழ்க்கையில மாறு செய்யறது மட்டுமே லட்சியமாக கொண்டு வாழ்ந்த ஒரு பாவி, அவனுக்கு கூட அல்லாஹ் மறக்கலைங்க. அதேதான் நம்முடைய நிலைமை. அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த நமக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன? யுஹிப்பூனஹு, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான், அதனால உள்ள கொண்டு வந்தான். இந்த நேசத்தை விளங்கி இனியாவது திருந்த வேண்டும் என்பதுதான் வார்த்தை. அந்த வாலிபர் உடனே தௌபா செய்தார். பின் நாட்களில் இறைநேசராக மாறினார் என்பது வரலாறு. இந்த சம்பவத்தை கேட்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் இந்த லட்சியம் வர வேண்டும். இதுவரை அல்லாஹ்வை மாறு செய்து வாழ்ந்து, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து, அல்லாஹ்விற்கு மாறு செய்வது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையாக அமைத்து வாழ்ந்த எனக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றான். லைலத்துல் கத்ர் என்ற ஒரு மிக பெரும் சிறப்பை வழங்கி இருக்கின்றான். இந்த சிறப்பை அடைவதோடு மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்களில் அவனுக்கு பிடித்தமானவனாக நான் மாறுவேன் என்ற லட்சியத்தோடு சென்று
அடுத்து அது போல நீங்க மாறினீங்கன்னா இந்த லைலத்துல் கத்ர் உங்களுக்கு கிடைச்சதுல அர்த்தம் இருக்கு, இல்லைன்னா அர்த்தம் இல்லை. ஏன் தெரியுமா? ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த இரவுல எல்லாம் முடிச்சுட்டு வானத்துக்கு போகும்பொழுது விண்ணில் உள்ளவர்கள் சிதறத்துல் முன்தஹா வரை, ஏன் அரிஷு வரை இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் விசாரிப்பார்கள். எங்கிருந்து வர்றீங்க, என்ன செய்றீங்க, முழு விவரத்தையும் சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, சென்ற வருடம் லைலத்துல் கத்ர் போனேன், அங்க இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தாரு, அல்லாஹ்வை இப்படியெல்லாம் வணங்கினாரு, ஆனா இந்த வருஷம் வரல, இப்ப என்னடா செய்யறான், மாறு செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படி. ஒரு வருடம் வரை அவர் வணங்கியதின் காரணமாக அரிஷு வரை இருக்கக்கூடிய மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நபருக்காக. எப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டார்களோ, இந்த வருஷம் அவர் வரல, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய நபரா அவர் மாறிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த ஒரு வருஷம் அவருடைய துஆவை விட்டும் அவர் நிராகரிக்கப்பட்டவராக மாறிவிடுகின்றார். வாழ்க்கையில கஷ்டம், சம்பாதிக்கிற பரக்கத்தில்ல, எத்தனை புலம்பல்கள், மலக்குமார்களுடைய துஆ கட்டாயிடுச்சு, அப்புறம் என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. இப்படி எத்தனை ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இதையெல்லாம் என்னைக்குதான் நாம உணரப்போறோம்? உணர்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட தருணங்களை நமக்கு நசீபாக்கி தருகின்றான். ஒரு விதத்தில் இப்படி சொல்லலாம், இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை மணி. ஒரு வாய்ப்பு இப்போ கூட உனக்கு நான் கொடுக்கிறேன், திருந்திக்க, இல்லைன்னா இன்ன ரப்பக லஷதீத், அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்காக இருக்கட்டும், தண்டனைகளாக இருக்கட்டும், பிடியாக இருக்கட்டும், மிக கடுமையானதும் தமிழ்ல ஒற்றை வரியில சொல்லிடலாம். ஷதீத் என்ற வார்த்தைக்கு மிகச்சரியான ஒரு சரியான நேர்த்தியான பொருள் கொண்ட வார்த்தை உலகத்தில் இல்லவே கிடையாது. அப்பேற்பட்ட வார்த்தை, அவ்வளவு கொடூரம் வாய்ந்த ஒரு வார்த்தை, அவ்வளவு கனமான ஒரு வார்த்தை. தயாரா இருந்துக்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எச்சரிக்கை மணி என்பது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், உணர வேண்டும். அல்லாஹ் தஆலா உணர்ந்து இந்த பாக்கியத்தை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் வரும் காலங்களில் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அடைந்த நற்சீதவிகளாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.